வணக்கம் நேயர்களே. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்திற்குள் கார் மோதிய விபத்தில் ஒருவர் பலி மற்றும் பலர் படுகாயம். மற்றொரு வெப்ப அலை தாக்கினால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம், பிரிட்டனை எச்சரிக்கும் நிபுணர்கள். உக்ரைன் போர் விவகாரம், புட்டினின் முக்கிய கூட்டாளியின் அதிரடி அறிக்கையால் ரஷ்ய அதிபருக்கு பெருத்த அவமானம். பிரித்தானியா சென்ற விமானத்தில் பயங்கர மோதல், ஈசிஜெட் விமானத்தில் பெரும் பரபரப்பு. ஸ்பெயினில் காட்டுத்தீக்கு முதல் நபர் பலி, 2.70 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். அடுத்த 48 மணி நேரத்தில் ரஷ்யாவின் மிகப்பெரிய தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது, உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கடும் எச்சரிக்கை. 24 மணி நேரத்திற்குள் ருமேனிய வான்வெளியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2வது ஆளில்லா விமானம், அதிர்ச்சியில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள். இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற பிரைட் பேரணி கூட்டத்திற்குள் வாகனம் ஒன்று திடீரென புகுந்து விபத்தை ஏற்படுத்தியது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் 16க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய வெள்ளை நிற கார் மரத்தில் மோதி நின்றதை அடுத்து ஓட்டுநர் உடனடியாக அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். படுகாயமடைந்தவர்களில் பலரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இது சுதந்திரமான மற்றும் திறந்த சமுதாயத்தின் மீது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற கொடூர தாக்குதல் என்று பெர்லின் மேயர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் விபத்தா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மற்றொரு வெப்ப அலை தாக்கினால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம், பிரிட்டனை எச்சரிக்கும் நிபுணர்கள். பிரிட்டனில் மீண்டும் ஒரு கடுமையான வெப்ப அலை தாக்கினால் பல நகரங்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு குறைந்து வருவது கடுமையான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கோடைக்கால வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கினால் குழாய்களில் தண்ணீர் வருவது தடைப்படும் ஆபத்து உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குடிநீர் விநியோக நிறுவனங்கள் பொதுமக்களை தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் வீணாகுவதை தவிர்க்குமாறும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படும் தீவிர வானிலை மாற்றங்களால் எதிர்காலத்தில் நீர் மேலாண்மை மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. பற்றாக்குறையை சமாளிக்க அவசர கால திட்டங்களை வகுக்குமாறு நீர் விநியோகத்துறை அதிகாரிகளுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் அரசு இறங்கியுள்ளது. உக்ரைன் போர் விவகாரம், புட்டினின் முக்கிய கூட்டாளியின் அதிரடி அறிக்கையால் ரஷ்ய அதிபருக்கு பெருத்த அவமானம். ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் உக்ரைன் போர் தொடர்பாக வெளியிட்டுள்ள அதிர்ச்சி அறிக்கை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீதான படையெடுப்பில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் ரஷ்யா திணறி வரும் சூழலில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. புட்டினின் வியூகங்களை சீர்குலைக்கும் வகையில் உக்ரைன் தனது சொந்த தயாரிப்பு ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. உக்ரைனை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற கிரெம்ளினின் தப்பு கணக்குகள் தற்போது அவர்களுக்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு மற்றும் சொந்த நாட்டு ஆயுதங்களின் பலத்துடன் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த திடீர் அரசியல் மற்றும் போர் திருப்பங்களால் விளாடிமிர் புட்டின் சர்வதேச அரங்கில் கடும் நெருக்கடியையும் தர்ம சங்கடத்தையும் சந்தித்துள்ளார். பிரித்தானியா சென்ற விமானத்தில் பயங்கர மோதல், ஈசிஜெட் விமானத்தில் பெரும் பரபரப்பு. ஸ்பெயினின் டெனரிஃப் தீவிலிருந்து இங்கிலாந்தின் லிவர்பூல் நகருக்கு சென்ற ஈசிஜெட் விமானத்தில் பயணிகளுக்கு இடையே திடீரென பெரும் மோதல் வெடித்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்திற்குள் பயணிகள் பலர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அங்கு கடும் குழப்பமும் பீதியும் ஏற்பட்டது. சக பயணிகளை அமைதிப்படுத்த முயன்ற விமான பணியாளர்களின் எச்சரிக்கையை மீறி வன்முறை நீடித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். இந்த மோதல் காரணமாக விமானத்தில் பாதுகாப்பு சூழல் கேள்விக்குறியானதோடு சக பயணிகளின் பாதுகாப்பு கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. விமானம் தரையிறங்கியதும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. விமான பயணங்களின் போது இதுபோன்ற விரும்பத்தகாத வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பது பயணிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
ஸ்பெயினில் காட்டுத்தீக்கு முதல் நபர் பலி. 2.70 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். ஸ்பெயினில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீ காரணமாக முதல் உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். காட்டுத்தீ கொடூரமாக பரவி வருவதால் பாதுகாப்பு கருதி சுமார் 2,70,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். கடும் வெப்ப அலை மற்றும் பலத்த காற்றுடன் தீயணைப்பு படையினர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள், வாகனங்கள் மற்றும் பரந்த அளவிலான வனப்பகுதிகள் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் மற்றும் தற்காலிக முகாம்களை அமைக்கும் பணிகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பல பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதால் அங்கு பெரும் பீதி நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் ரஷ்யாவின் மிகப்பெரிய தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது. உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கடும் எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா விரைவில் மிகப்பெரிய மற்றும் தீவிரமான தாக்குதலை தொடுக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிபர் செலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இந்த தாக்குதல் நடைபெற வாய்ப்புள்ளதாக உக்ரைனின் உளவுத்துறை தகவல்களை அடிப்படையாக வைத்து அவர் கூறினார். இந்த அபாயகரமான சூழலை எதிர்கொள்ள உக்ரைன் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் முழு எச்சரிக்கை நிலையிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ரஷ்யா ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தலாம் என அஞ்சப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களிலும் பதுங்கு குழிகளிலும் தஞ்சம் புகுந்து விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சர்வதேச சமூகம் உக்ரைனுக்கு தேவையான வான் பாதுகாப்பு மற்றும் உடனடி ராணுவ உதவிகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். 24 மணி நேரத்திற்குள் ருமேனிய வான்வெளியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2வது ஆளில்லா விமானம். அதிர்ச்சியில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள். ருமேனியாவின் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்த 2வது ஆளில்லா விமானம் ராணுவத்தினரால் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் இத்தகைய 2வது சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் கடுமையான பாதுகாப்பு பீதி மற்றும் பரபரப்பு ஏற்பட்டது. உக்ரைன் மீது நடைபெற்று வரும் மோதல்களின் எதிரொலியாகவே இந்த வான்வெளி மீறல்கள் நடைபெற்று வருவதாக ராணுவ வல்லுநர்கள் சந்தேகிக்கின்றனர். நாட்டின் வான் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ருமேனிய ராணுவம் உஷார்படுத்தப்பட்டு அப்பகுதியில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து நடைபெறும் இந்த வான்வெளி அத்துமீறல்கள் குறித்து ருமேனிய அரசு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. நேட்டோ அமைப்பின் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து நடக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளன. இத்தகைய பாதுகாப்பு மீறல்களை தடுத்து நிறுத்த சர்வதேச அளவில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என உலக தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.